வெல்கம் டு நிதி எம்ப்ராய்டரி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற குச்சுக்கு தேவையான கலர்ஸ் கிளாத் எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் 8 or 10. இந்த பீட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 2 டைப் ஆஃப் பீட்ஸ், லாங் பீட்ஸும் இந்த ரவுண்ட் பீட்ஸும். இப்போ எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். பேஸ் வந்து நான் ப்ளூ எடுத்துக்கிறேன். இப்போ த்ரெட்டை கிளாத்தோட லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா, கிளாத்தில் லாக் பண்ணிவிட்டு 2 செயின் போடுறோம். 1 2 2 செயின் போட்டு கிளாத்தில் லாக் பண்ணிடுறோம். இது வந்து ஃபஸ்ட்டு கேப். திருப்பி 2 செயின் போடுறோம். திருப்பி கிளாத்தோட லாக் பண்ணிடலாம். கரெக்டாக வச்சு கிளாத் சுருங்காமல், த்ரெட்டும் சுருங்காமல் நீட்டாக வச்சு லாக் பண்ணிடலாம். இப்போ பீடு, ஒரு சின்ன பீடு, ரவுண்ட் பீடு நம்ம எடுத்து லோட் பண்ணிவிட்டு பீட் லாக் போட்டுட்டு இப்போ கிளாத்தோட நம்ம லாக் பண்ணிடலாம். திருப்பி அடுத்த பீடு. ஸோ 2 தடவை நம்ம கேப்பில் போட்டிருக்கோம். இப்போ 2 பீடு போடுறோம். பீட் லாக் பண்ணிவிட்டு திருப்பி கிளாத்தோட லாக் பண்ணிவிடுங்க. கிளாத்தோட லாக் பண்ணுறது நம்ம சிங்கிள் க்ரோஷாவோட பண்ண போகிறோம். இப்போ 3rd பீடு. பீட் லாக் பண்ணிவிட்டு கிளாத்தோட லாக் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம 3 பீடு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு 2 செயின் போட்டு கிளாத் லாக் பண்ணிவிடுங்க, அதாவது சிங்கிள் க்ரோஷா. தென் திருப்பி 2 செயின் போட்டு கிளாத் லாக். இப்போ திருப்பி நம்ம பீடு வைக்க போகிறோம். பீடை லாக் பண்ணிவிட்டு சிங்கிள் க்ரோஷா போட்டுடலாம். தென் இப்போ 2 செயின் போட்டு திருப்பி லாக். ஸோ ஃபஸ்ட்டு தடவை 3 பீடு வச்சோம். இப்போ நம்ம 1 பீடு தான் வைக்கிறோம். திருப்பி 2 செயின் போட்டு கிளாத் லாக் பண்ணிடலாம். இது ரொம்ப கொஞ்சம் பெரிய டிசைன், கேர்ஃபுல்லாக போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் இது. தென் இப்போ திருப்பி வந்து 3 பீடு வைக்க போகிறோம். ஸோ 3 பீடு, 2 கேப்பு, ஒரு சிங்கிள் பீடு, திருப்பி 2 கேப்பு, திருப்பி நம்ம 3 பீடு வச்சுட்டு திருப்பி 2 கேப் விட்டு திருப்பி சிங்கிள் பீடு. ஸோ இதே மாதிரி ஃபுல் சாரியும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் லேயர். ஸோ இது மாதிரி நம்ம ஃபஸ்ட் லேயரை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் லேயர். இப்போ திருப்பி அதே கலர் ப்ளூவில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங் எண்டில் தான், சாரியோட ரைட் சைடில் தான் ஆரம்பிக்க போகிறோம். இப்போ லாக் போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 2 செயின் போட்டுக்கோங்க. செயின் போட்டுட்டு நம்ம அந்த ஃபஸ்ட்டு கேப் 2 செயின் போட்டு கிளாத் லாக் பண்ணோம்ல, அந்த கேப்பில் 3 தடவை நம்ம டிசி போடணும். 3 டைம்ஸ் நம்ம டிசி போட்டுட்டு திருப்பி அடுத்த கேப்பில், செகண்ட் கேப்பில் திருப்பி ஒரு 3 டைம்ஸ் வந்து நம்ம டிசி போடணும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து 6 டிசி வரும் அந்த இடத்துல. டோட்டலாக 6 டிசி போட்டுட்டு பாருங்கள், கரெக்டாக 6 டிசி போட்டாச்சு. இப்போ லாங் பீட் நம்ம வைக்க போகிறோம். லாங் பீட் வந்து இந்த டைப் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த லாங் பீட் வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, கொஞ்சம் லாங் பீட் வச்சா அழகாக இருக்கும் ஷார்ட் பீடோட. ஸோ இப்போ லாங் பீடை லோட் பண்ணிவிட்டு பீட் லாக் போட்டுடலாம். பீட் லாக் போட்டுட்டு நான் இப்போ வந்து 4 டைம்ஸ் செயின் போட போகிறேன். 1 2 3 4 டைம்ஸ் செயின் போட்டுட்டு 4 டைம்ஸ் நான் சுற்றுறேன் நீடில். பாருங்கள், நம்ம டபுள் க்ரோஷா ட்ரிபிள் க்ரோஷான்னு சொன்னோம்ல, இது நீங்கள் வந்து டபுள் க்ரோஷாக்கு 1 தடவை சுற்றுவோம், ட்ரிபிள் க்ரோஷாக்கு 2 தடவை சுற்றுவோம். எல்லாமே ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நம்ம எடுக்கிறது வெளியே எடுத்துகிட்டு வர்றது டபுளாக எடுத்துகிட்டு வருவோம். இப்போ நான் 4 டைம்ஸ் நீடில் சுற்றியிருக்கேன். இப்போது நீடில் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி 2 2 2 நம்ம வெளியே எடுத்துகிட்டு வர போகிறோம். நம்ம வந்து அந்த கம்பமோட ஹைட்டை ஜாஸ்தி பண்ணுறதுக்கு தான். இது கம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. டபுள் க்ரோஷா, ட்ரிபிள் க்ரோஷா, இது எல்லாத்தையுமே கம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே இதோட ஹைட்டை ஜாஸ்தி பண்ணுறதுக்கு தான் நம்ம இப்படி எடுத்துகிட்டு வரோம். எத்தனை தடவை நம்ம ரொட்டேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான். ஸோ டோட்டலாக 2 நம்ம வெளியே எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம 4 செயின் போட்டிருக்க அதே ஹைட்டுக்கு நம்ம இதையும் கொண்டு வரணும். அதுக்காக நம்ம 4 டைம்ஸ் நம்ம சுற்றிட்டு 2 வெளியே எடுத்துகிட்டு வரோம். இப்போ நான் 3 செயின்ஸ் போட்டிருந்தேன் அப்படின்னா 3 டைம்ஸ் நான் சுற்றுவேன். ஸோ இப்போ முடிச்சாச்சு.
நடுவில் உங்களுக்கு ஒரு கேப் கிடைக்கும். 4 செயின்ஸ் இங்கே வந்து 4 டைம்ஸ் சுற்றின அந்த கம்பம். இப்போ நான் 2 செயின் போட்டுட்டு அந்த 4 டைம்ஸ் சுற்றின அந்த ஹைட் இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் டபுள் க்ரோஷா போட போகிறேன். 10 டைம்ஸ் போட போகிறேன். நல்லா இறுக்கமாக அந்த கேப்குள்ளே விட்டு 10 டைம்ஸ் வந்து நான் டபுள் க்ரோஷா போட போகிறேன். ஸோ ஒன் சைடு வந்து வெறும் செயின் தான் இருக்கும். அனதர் சைடில் வந்து அந்த கம்பம் 4 டைம்ஸ் சுற்றின அந்த கம்பம் சைடில் வந்து 10 டைம்ஸ் டபுள் க்ரோஷா இருக்கும். ஸோ இதை நம்ம ஒரு பூ மாதிரி போட போகிறோம். ஸோ 10 டைம்ஸ் டபுள் க்ரோஷா போட்டுட்டு 2 செயின் போட்டு அதே இடத்துல நம்ம லாக் பண்ணிடுவோம். பாருங்க. இப்போ நான் 10 டைம்ஸ் போட்டுட்டேன். இப்போ டபுள் செயின் போட்டுட்டு சிங்கிள் க்ரோஷால அந்த பீடோட எண்டில் நான் லாக் பண்ணிடுவேன். ஸோ இப்போ இந்த ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு சைடு வந்து ஃபுல்லாக செயின் இருக்கும், இன்னொரு சைடு ஃபுல்லாக டபுள் டிசி இருக்கும். இப்போது திருப்பி வந்து லாங் பீட் வைக்கணும். லாங் பீட் வச்சு லாக் போட்டுருவோம். பீட் லாக் போட்டு டபுள் க்ரோஷாக்கு எப்படி நம்ம ரொட்டேட் பண்ணுவோம், இந்த கீழே இருக்க 3 பீடை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த கேப்பில் டபுள் க்ரோஷாக்கு ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த கேப்பில் திருப்பி 3 டபுள் க்ரோஷா போட போகிறோம். அதே ஹைட்டு நம்ம ஃபஸ்ட்டு கொண்டு வந்த ஹைட்டு நம்ம தான் இழுத்து கொண்டு வரணும். ஸோ டபுள் க்ரோஷா கொஞ்சம் ஹைட்டோடு வரணும். ஸோ ஈவன் ஹைட்டில் வரணும். இப்போது இந்த இடத்துல 3 டபுள் க்ரோஷா போட போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பெட்டல் வரும். இதுக்கு மேலே தான் நம்ம வர ஆரஞ்சு கலரில் போட போகிறோம். இது வந்து நடுவில் இருக்க பட். இப்போ வந்து அந்த 2 கேப்பில் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நம்ம போட்டோம் இல்லையா 3 டிசி, அதே மாதிரி இந்த இடத்துலையும் 3 டிசி போட போகிறோம். நம்ம சாரியில் போட போகிறதுனால நம்ம குச்சி கட்டணும். ஸோ அதனால் குச்சி கட்டுறதுக்கு கேப் விடணும் இல்லையா, அந்த கேப்புக்காக தான் நம்ம இப்போ போட்டுட்ருக்கோம். இப்போ 6 டிசி போட்டுட்டு சிங்கிள் பீடு வச்ச இடத்துல வந்து நம்ம 3 செயின் போட போகிறோம். அந்த கேப்பில் இப்போ நான் 6 டிசி போட்டுட்டேன். 3 செயின் போட்டுட்டு திருப்பி அடுத்த வர 2 கேப்லையும் 6 டிசி போடணும், 3 டிசியாக. ஸோ இந்த கேப்பில் தான் நம்ம வந்து குச்சி கட்ட போகிறோம். இப்போ நம்ம வந்து திருப்பி ஒரு 3 டிசி போட்டுட்டு அடுத்த கேப்லேயும் ஒரு 3 டிசி போட்டுருவோம். டிசி போட்டு திருப்பி இந்த பெட்டலுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கீழே 3 பீடு வர இடத்துல பெட்டல் வரும், சிங்கிள் பீடு வர இடத்துல குச்சி வரும். ஸோ இது வந்து செகண்ட் லேயர். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கும் உங்களோடது பெட்டல். திருப்பி இப்போ வந்து பெட்டலுக்கான பீடு. ஸோ இதே மாதிரி இப்போ நம்ம எப்படி பெட்டல் போட்டோமோ பீடு வச்சுட்டு லாக் பண்ணிவிட்டு 4 செயின்ஸ் நம்ம போட போகிறோம். 4 செயின்ஸ் போட்டுட்டு திருப்பி 4 டைம்ஸ் சுற்றி 4 கம்பா, அந்த கம்பா போட்டு அதில் வந்து 10 டைம்ஸ் வந்து டபுள் டிசி போட போகிறோம். இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து பெட்டல் போட்டுறணும். 4 செயின் போட்டுட்டு 4 டைம்ஸ் சுற்றிட்டு அந்த பீடோட கேப்பில் உள்ளே விட்டு எடுத்து 2-2 நான் வெளியே எடுக்கிறேன். அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல அந்த 4 செயினுக்கான ஈக்குவல் ஹைட் வந்து நமக்கு கிடச்சிரும். இப்போது 2 செயின் போட்டுட்டு அந்த கேப்பில், இந்த கம்பம் போட்ட அந்த கேப்பில் டபுள் க்ரோஷா. ஸோ 10 டைம்ஸ் டபுள் க்ரோஷா போட்டுருவோம். ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம ஃபுல் சாரியும் செகண்ட் லேயர் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ கம்ப்ளீட் பண்ணது பாருங்கள். ஃபஸ்ட் லேயர் வெறும் சிங்கிள் க்ரோஷா மாதிரி போட்டிருந்தோம் பீட் வச்சு. இப்போ செகண்ட் லேயர் வந்து பெட்டலோட பட் மட்டும் போட்டிருக்கோம். அடுத்து வந்து ஆரஞ்சு கலர் த்ரெட்டில் வந்து நம்ம மேலே ஃப்ளவர் போட போகிறோம். பாருங்கள், 4 செயின் போட்டது இந்த பக்கம் அந்த கம்பமில் வந்து 10 டைம்ஸ் வந்து நம்ம டிசி போட்டிருக்கோம். இதே மாதிரி பெட்டல் தான் நம்ம வந்து ஆரஞ்சு கலரில் நம்ம அங்கே போட போகிறோம். ஸோ உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ நான் காமிச்சிருக்கேன், ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றதுக்காக. இப்போ நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த எண்டில் நம்ம வந்து சாரியில் ஆரஞ்சு கலரில் ரைட் சைடில் ஆரஞ்சு கலரில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு
எப்பயும் போல் த்ரெட்டை ஜாயின் பண்ணுவோம்ல, அதே மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ எப்படி ஆரம்பிக்கலான்னு பாருங்கள். இதே எண்டு தான், அந்த எண்டில் எப்படி ஆரம்பிக்க போகிறோமோ அந்த இடத்துலேருந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, மேலே இருக்க டிசி 6 டிசி நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அதில் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டுட்டு ஒரு பீடு வச்சதுக்கப்புறம் ஒரு டிசியை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த டிசியில் சிங்கிள் க்ரோஷா போடணும். திருப்பி ஒரு பீடு வச்சுட்டு கீழே ஒரு டிசியை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த டிசியில் சிங்கிள் க்ரோஷா போட போகிறோம். இதில் நம்ம பீட் லாக் போட மாட்டோம். இப்போது 2 பீடு நம்ம வச்சிட்டோம் இல்லையா, இப்போது அந்த பீடோட லாங் பீடோட எண்டில் ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து கனெக்ட் பண்ணுறது வந்து கரெக்டாக இருக்கும். அந்த பீடு லென்த்துக்கு நம்ம செயின் போட்டுக்கணும். நான் இப்போ வந்து 5 செயின் போடுறேன். உங்கள் பீடு எந்த லென்த்தோ, டைட்டாக இல்லாமல் லூஸாக இல்லாமல் கரெக்டாக அத்தனை அளவுக்கு நீங்கள் செயின் போட்டால் போதும். அந்த லாங் பீடோட ஹைட்டுக்கு திருப்பி அந்த பீடோட எண்டில் செயின் போட்டு லாக் பண்ணிவிட்டு 2 செயின் போட்டு நம்ம அந்த செயின் போட்டிருந்தோம் இல்லையா, 4 செயின்ஸ் போட்டிருந்தோம் இல்லையா ப்ளூ கலரில், அந்த இடத்துல டபுள் டிசி போட்டு கிராஸ் போட போகிறோம். ஸோ கிராஸ் அப்படிங்கிறது என்ன, நம்ம ஏற்கனவே நிறையா வீடியோவில் பார்த்துருக்கோம். 3 செயின் போட்டு டபுள் டிசிக்கு உள்ளே விட்டு சிங்கிள் க்ரோஷா போடுறதா நம்ம கிராஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் 8 டைம்ஸ் வந்து டபுள் டிசி கிராஸ் போடணும். டபுள் டிசி போட்டு 3 செயின் போட்டு டபுள் டிசிக்கு உள்ளே விட்டு லாக் பண்ணுறதா நம்ம கிராஸ்ன்னு சொல்லுவோம். இல்லை பெட்டல் லாக்னு சொல்லுவோம், இல்லை பிகாட் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். நம்ம இதை எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 8 டைம்ஸ் வந்து நம்ம வந்து பெட்டல் லாக் போட்டு டபுள் டிசி போடுறோம். அந்த 8 டைம்ஸ்லேயே வந்து அந்த 4 செயின் இருந்த லென்த் வந்து கவர் ஆகிடும். உங்களுக்கு நல்லா டைட்டாக தான் நம்ம போடுவோம். ஸோ 8 டைம்ஸ் போட்டதுக்கப்புறம் நமக்கு அந்த அடுத்து வந்து இந்த டிசி ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுக்கு அந்த கேப் கவர் ஆகிட்டு 4 செயின் போட்ட கேப் வந்து கவர் ஆகிடும். அடுத்து அந்த டிசி தான் உங்களுக்கு இருக்கும் மீதி. ஸோ ஒவ்வொரு டிசி மேலேயும் நம்ம 10 டிசி போட்டிருப்போம் இல்லையா ப்ளூ கலரில், ஒவ்வொரு டிசி மேலேயும் இதே மாதிரி நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வரணும். ஸோ 10 டைம்ஸ் வந்து இந்த சைடு வரும். ஸோ லெஃப்ட் சைட் ரைட் சைடு வந்து 8 டைம்ஸ் வந்து டிசி பெட்டல் லாக் வரும். இந்த சைடு வந்து 10 டைம்ஸ் வந்து டிசி பெட்டல் லாக் வரும். ஆரஞ்சு கலர் ப்ளூ கலர் மேலே அப்படியே வரும். கண்டினியூ பண்ணிகிட்டே வர வேண்டியதான். டபுள் டிசி போட்டு 3 செயின் போட்டு அந்த டிசிக்குள்ளேயே திருப்பி உள்ளே விட்டு சிங்கிள் க்ரோஷா போட்டிங்கன்னா அதுதான் பெட்டல் லாக். ஸோ இதை வந்து ஒவ்வொரு டிசி மேலேயும் நம்ம போட போகிறோம். ப்ளூ கலரில் இருக்க ஒவ்வொரு டிசி மேலேயும் நம்ம போட போகிறோம். ஸோ இது வந்து 10 டைம்ஸ் வரும் இதே மாதிரி. ஃபஸ்ட் டைம் ஒரு பெட்டல் போடும்போது தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்தடுத்த பெட்டல் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எப்பயுமே ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் குழப்பலாக இருக்க மாதிரி இருக்கும். பட் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக வரும் இந்த ஸ்டிச்சு. ஒவ்வொரு டிசிலையும் நடுவில் இருக்க மேலே செயின் தெரியும் இல்லையா, அந்த கேப்பில் நம்ம கரெக்டாக எடுத்து போடணும். கொஞ்சம் டைட்டாக போடுங்க, ரொம்ப லூஸாக போட வேண்டாம். லூஸாக போட்டால் பெட்டல் வந்து ஸ்டிஃபாக நிற்காது. இது ஏற்கனவே எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் நம்ம பெரிய டிசைன் ஒன்று போடுறோம். லைட்டாக உங்களுக்கு மடங்கி தான் இருக்கும் பெட்டல். ஸோ நம்ம ரொம்ப லூஸாக போட்டுட்டோம் அப்படின்னா ஷேப்பே தெரியாமல் போயிடும். அதனால நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக போடணும். லூஸ் இல்லாமல் நம்ம எடுக்கிற நூல் எல்லாமே டைட்டாக இருக்கணும். பெட்டலோட க்ளோஸாக பிடிச்சிட்டு போடுங்க, உங்களுக்கு வந்து லூஸ் கிடைக்காது. இப்போ நான் பிடிச்சிட்டு போடுற மாதிரி பெட்டலோட எண்டில், அதாவது ப்ளூவோட எண்டில் பிடிச்சிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லூஸ் கிடைக்காது. கரெக்டாக 10 டைம்ஸ் போட்டுட்டு சிங்கிள் க்ரோஷா போட்டு லாக் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம பெட்டல் வந்து ரெடி. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு, ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து லாங் பீடை வந்து நம்ம கவர் பண்ணணும். நம்ம 5 டைம்ஸ் செயின் போட்டு லாங் பீடோட எண்டில், அதர் எண்டில் வந்து நம்ம லாக் பண்ணிடுவோம்.
பீடோட எண்டில் லாக் பண்ணுங்கள், வேறு எங்கேயும் லாக் பண்ண வேண்டாம். இப்போ திருப்பி நம்ம வந்து பீடு வைக்க போகிறோம். 3 பீடு வைக்க போகிறோம் இந்த இடத்துல. அந்த பீடு வைக்கிறது வந்து உங்கள் இஷ்டம். 3 பீடு வைக்கலாம், இல்லை கண்டினியூஸாக சிங்கிளாக எல்லாத்துக்குமே சிங்கிள் க்ரோஷா போட்டு பீடு வச்சுட்டு போகலாம். அதெல்லாம் உங்கள் கவுண்ட்டு, உங்கள் இஷ்டம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு பீடு ஒரு சிங்கிள் க்ரோஷா அந்த மாதிரி நான் போடுறேன். 6 டிசி போட்ட அந்த இதில் ஹைட்டில் அந்த பீடு வந்துட்டுருக்கு மேலே. இதே மாதிரி திருப்பி குச்சி கட்டுறதுக்கு நம்ம வந்து அந்த 3 செயின் இருக்க கேப்பில் சிங்கிள் க்ரோஷா போட்டுருவோம். 3 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷா போட்டுடலாம். ஸோ இப்போ அந்த இடத்துல தான் நம்ம குச்சி கட்ட போகிறோம். இதே மாதிரி ஃபுல்லாக பெட்டல் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. லூஸாக போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டிஃபாக நிற்காது. ஸோ ஒன் சைடு வந்து 8 டைம்ஸ் போட்டிருக்கேன், இந்த சைடு ப்ளூ கலர் மேலே 10 டைம்ஸ் போட்டிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்கும் இது. சாரியில் நம்ம வந்து இருக்க நடுவில் இருக்க கேப்பில் வந்து நம்ம வந்து குச்சி கட்டிடலாம். இந்த மாதிரி புது புது மாடல்ஸ் நிறையா நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோஸில். குச்சி கட்டினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். நல்ல ஒரு ஹெவியான டிசைன். நல்லா உங்களுக்கு கிட்டத்தட்ட இது வந்து 2 இன்ச்சுக்கு உங்களுக்கு தொங்கும். நல்லா ஹெவியாகவே தொங்கும் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.